வணக்கம். ஜனவரி மாதத்துக்கான ஃப்ரீ பிளான்ட் கட்டிங்ஸ். இந்த தடவை 19 வகையான கட்டிங்ஸும் கொஞ்சம் சீட்ஸும் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு அனுப்பியிருக்கேன். பிளான்ட்ஸ் எல்லாம் அவங்க என்கிட்ட எப்படி கேட்குறாங்கன்னா, நான் போடுற வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவில் எனக்கு இந்த பிளான்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் மெயில் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு என்னென்ன பிளான்ட் வேணுமோ அதை என்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாக அவங்களோட அட்ரஸ்லாம் அனுப்பி கொரியர் சார்ஜ் பே பண்ணி வாங்கிக்கிறாங்க. இந்த தடவையும் அதிகமாக என்கிட்ட வாங்கப்பட்டது எதுன்னா பருத்தியும் இந்த மல்பெரியும் தான் அதிகமாக கேட்குறாங்க. இந்த பருத்தி கொஞ்சம் வெட்டுறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. இப்போ இந்த மரத்தை கட் பண்ணியாச்சு. நல்லா இதில் கொஞ்சம் புது துளிர் இருக்குது. இது எல்லாம் நல்லா வளரணும். இது வளர்கிறதுக்கு எப்படியும் ஒரு 3 மாதமாக தான் ஆகணும். போன மாதம் வெட்டின மரத்துலேருந்து இன்னும் பிஞ்சாக தான் இருக்குது துளிர்கள்லாம். இதெல்லாம் வளர்கிறதுக்கு ஒரு 3 மாதமாக தான் ஆகணும். இனிமேட்டு கட்டிங்ஸ் வைக்கணுன்னா கூட ஜூன் மந்த்லேருந்து வச்சா தான் இதான் அதனுடைய பூ. இந்த மரத்துலேயே பாருங்கள் நிறைய பூவெல்லாம் இருந்தது. நான் வெட்டும்போது எல்லாம் கொட்டிடுச்சு. ஜூன் மந்த்லேருந்து வச்சா தான் கட்டிங்ஸ்லாம் இனிமேட்டு துளிர்க்கும். மல்பெரியெல்லாம் அது மாதிரி தான். 2வது பேபி சன்ரோஸ். இது ஒரு 6 பேர் கேட்டாங்க என்கிட்ட. இது ஒரு சின்ன தொட்டியில் தான் இருக்குது. இதுக்கு ரொம்ப தண்ணி கொடுக்கக்கூடாது. இதை ஒரு டேபிள் ரோஸ் மாதிரி தான் இதை வளர்க்கணும். வெயிலில் வச்சுட்டா நல்லா பூக்கள் கொடுக்கும். நிழலில் வச்சிங்கன்னா வெறும் இலை மட்டும்தான் இருக்கும். இப்போ மழை பெஞ்சனால செடி இப்படி இருக்குது. நல்லா வெயில் அடிக்கும்போது செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். என்னோடய பழைய வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செடி ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை குட்டியாக ஒரு குட்டி சன் மாதிரி பிங்க் கலரில் பூக்கள்லாம் வரும். இதில் நிறைய கலர்ஸ்லாம் இருக்கான். என்கிட்ட பிங்க் கலர் மட்டும்தான் இருக்குது. இது உருட்டு பிரண்டை. இது ஒரு சின்ன செடி தான். இதில் திருப்பி திருப்பி கேட்குறனால இல்லைன்னும் என்னால் சொல்ல முடியலை. இது ஒரு 3 பேர் கேட்டாங்க. இதெல்லாம் இனிமேட்டு வளரணுன்னா எப்படியும் ஒரு 2 மாதமாக தான் ஆகணும். கேட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே இதுலேருந்து இருக்கிறத கட் பண்ணி ஒரு கட்டிங்ஸ் தான் அனுப்பியிருப்பேன். இதில் 3 பேருக்கும். என்னடா சின்னதாக இருக்குன்னு நினைக்க வேணாம். என்னோடய பிளான்ட்டே பாருங்கள் இவ்வளோ பெருசு தான் இருக்குது. இதில் நான் இன்னும் சமையல் கூட செஞ்சதில்லை. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்து கீழே வச்சேன். அதுக்கப்புறம் போன மாதம் ஷேர் பண்ணேன். இந்த மாதமும் ஷேர் பண்ணேன். இது மாசி பச்சை. இது 3 பேர் கேட்டிருந்தாங்க. இது ஒரு சின்ன பாட்டில் தான் இருக்குது. இது எப்படி செடிகளும் ரொம்ப சின்னதாக தான் இருந்தது என்னோடது. ரொம்ப பெரிய செடியும் இல்லை. இதனாலே இந்த தடவை இதை நான் எடுத்து தரையில் வைக்க போகிறேன். ஒரு 2 மாதம் கழித்து இதில் இதெல்லாம் கட்டிங்ஸ் கேட்குறேன்னா 2 மாதத்துக்கு அப்புறமா கேளுங்க. ஒரு 3 மாதம் கூட ஆகட்டும். தரையில் வச்சதுக்கப்புறம் நல்லா பெருசாக வந்துடும். இப்போதைக்குன்னு இருக்கிறத இதுலேருந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னடா இது கொஞ்சோண்டு அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இருக்கிறதே நான் இந்த குட்டி பானை சட்டியில் உள்ளது தான். இதில் உள்ளதை தான் எடுத்து ஒரு 3 பேருக்கு அனுப்பியிருக்கேன். ஆனால் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இங்கே காலையில் தான் கட் பண்ணேன். ஒரு 11 மணி போல் தான் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்தேன். ஆனால் இங்கே கொரியர் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் பார்த்தா இந்த இலைகள்லாம் வாடிடுச்சு. ஆனால் இது எப்படி வச்சாலும் துளுத்துக்கும். நான் ஊர்லேருந்து கொண்டு வந்து தான் வச்சேன். அதுக்கப்புறமா இது ஆட்டுக்கொம்பு வள்ளிக்கிழங்கு. இது ஒரு 3 பேர் கேட்டாங்க. ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு அடுத்த மாதம் தர்றேன்னு சொல்லிட்டேன். இப்போ 2 பேருக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கிழங்குகள் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் முளைக்காது. இது இந்த அளவுக்கு தான் இது முளைக்கும். இதிலே இன்னொரு வெரைட்டியும் இருக்கான். ரொம்ப பெருசாக இருக்குமா. அது நான் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். அதை அடுத்த வருஷம் நிச்சயமாக நான் வளர்த்து ஷேர் பண்ணுவேன். இது ஒரு 2 பேருக்காக அது எடுத்தது. அடுத்து கருணுச்சி பாருங்கள் இந்த வருஷம் பாவமாக இருக்குது இந்த செடியே. ஒரு புதர் செடி மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. இப்போ வெறும் கம்பு மட்டும்தான் இருக்குது. சின்னதாக இருக்குது அதுவும். இதில் ஏற்கனவே ஒருத்தவங்க கேட்டாங்க. அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு இப்போதைக்குன்னு கொடுக்க முடியாது. ஜூன் மந்த்துக்கு மேலே வாங்கிக்கிங்கன்னு. இருந்தாலும் இவங்கெல்லாம் போன மாதமே கேட்டாங்க. அதனால் இது ஒரு 3 பேருக்கோ 4 பேருக்கோ கட் பண்ணி எடுத்தேன். ரொம்ப கடினமாக இருக்குது பாருங்கள். கட்டரால் கட் பண்ணவே முடியலை. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த இலைகளில் நல்லா சுடுதண்ணி போட்டு குளிக்கும்போது அந்த உள்ளார ஃபுல்லாக பர்பிள் கலரில் தான் இருக்கும். தலைவலியெல்லாம் இருக்கும்போது குளித்தா நல்லா கேட்கும். அப்புறம் இன்சுலின் பிளான்ட் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக வளர்ந்துருந்தது. இது ஒரு 2 பேருக்கு எடுத்துக்கிட்டாச்சு. அமர் லில்லி ஒரு சின்ன கூடையில் தான் இருக்குது. இது 3 பேருக்கு கேட்டாங்க. 3 பல்ப்ஸ் எடுத்துக்கிட்டாச்சு இதுலேருந்து. இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கீழே வைக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணணுன்னா கீழே வச்சா தான் ஷேர் பண்ண முடியும் தரையில்.
ஆனால் என்னோட தோட்டம் அவ்வளோ பெரிய தோட்டம்லாம் கிடையாது. இந்த செடியெல்லாம் எடுத்து கீழே வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தேன்னா எங்கள் அம்மா டெரர் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வளர்க்கணும், வாழை மரம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் அழகு செடியெல்லாம் கீழே தரையிலே வைக்க விட மாட்டாங்க. எடுத்து ஆனால் நான் ஓரத்தில் தான் வைக்க போகிறேன். இது ரைன் லில்லி. இதில் இந்த பக்கெட்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாச்சு. ஒருத்தவங்க மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. ஒன்று வச்சாவே போதும், நிறையா வந்துடும். அப்புறம் வெற்றிலை இது காம்பவுண்டுக்கு வெளியில் வளர்ந்து போயிடுச்சு. அதுலேருந்து ஒரு கொஞ்சம் கட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டாச்சு. இதெல்லாம் முன்னாடியே வச்சுருக்கணும், மழை சீசன் அப்போ வைக்கணும். நம்ம லேட்டாக தான் வைக்கிறீங்க. இது டேங்கிள்டு ஹார்ட் எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் மே மாதம் கூட வச்சாலும் துளுத்துக்கும். கொஞ்சோண்டு வச்சுட்டா போதும், அழகாக வளர்ந்து தொங்கிக்கிட்டே இருக்கும். நிறைய வாட்டி கட் பண்ணியாச்சு. இது பசலைக்கீரை, குத்து பசலைக்கீரை கேட்டிருந்தாங்க சில பேர். இது எங்கள் முயலுக்காக வளர்க்குறோம். அதுக்கு அப்பப்போ பறித்து போடுவோம். கேட்குறவங்களுக்கும் கொடுத்துக்கிறது. மோஸ்ட்லி எங்களோட முயல் தான் அது அதிகமாக சாப்பிடுது. மழைக்காலனால நாங்கள் எடுத்துக்கல. அப்புறம் தவசிக்கீரை கேட்டிருந்தாங்க. இதுவும் குச்சியாக தான், இவ்வளோ பெரிய தின்னான குச்சியாக தான் இருக்கும், ஆனால் துளிர்த்துக்கும். இது பெரிய கட்டை மாதிரியெல்லாம் இல்லை, சின்ன சின்ன இது வந்து முளைக்க முளைக்க நம்ம வந்து அப்பப்போ பறித்து சமைச்சிக்கிட்டே இருக்கணும். இலையும் இல்லாட்டினா முத்திடும். ஏன்னா ஒன்று மட்டும் விட்டோன்னா வளர்ந்து மேலே போயிடும். நல்லா ஒடிக்க ஒடிக்க தான் நிறைய கிளைகள் விட்டு நல்லா வளரும். அதுக்கப்புறமா வெளியில் அந்த பர்பிள் பர்பிள் டாப்பிங் பேர் எனக்கு மறந்து போச்சு. இது ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இதுவும் ஒரு சின்ன கட்டிங்ஸ் வச்சாவே போதும், நிறையா வந்துடும். இவ்வளோ தான் இருக்குது. ஷேர் பண்ணனால இந்த வருஷம் இதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. 2 மாதம் கொடுத்தாச்சு. யாராவது வீட்டுக்கு வந்தாலும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனதோட ரொம்ப மோசமாக இருக்குது. இதில் இலையே இல்லை, பூச்சியெல்லாம் சாப்பிட்ருச்சு. 2 மாதம் கட் பண்ணி கொடுத்தாச்சு. அதனால் இந்த வருஷம் நாங்கள் வந்து எப்போதுமே மழை பெஞ்சா கட் பண்ணி விடுவோம், வேண்டான்னு. இந்த வருஷம் நாங்கள் அது மாதிரி கட் பண்ணியே விடலை. எல்லாருக்கும் வேஸ்ட்டாக போகும் எப்போதுமே. இந்த வருஷம் வேஸ்ட் ஆகாமல் நிறைய பேர் தோட்டத்துக்கு போயிருக்கு. அதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. எப்போதும் கட் பண்ணி கீழே தான் வெட்டி போடுவோம். இது அடுத்தது தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இது அவங்க வீட்டு என்ட்ரன்ஸில் பர்படாஸ் செடி இருக்கும் உள்ளார. ஏன்னா சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஸ்டார் ஃப்ரூட் கட்டிங்ஸ் கேட்டிருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்க முடியுமான்னு எனக்கு அவங்க சொல்லி தான் தெரியும். இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்கள சரியும் ஞாபகம் இல்லை எனக்கு. அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா திருப்பி கேளுங்க. பிப்ரவரி மந்த் வேணால் அனுப்பி வைக்கிறேன். அவங்க வளர்க்க முடியும், ஏற்கனவே நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் வளர்த்து அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்க வீட்டில் உள்ளதை நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. அவங்க வீட்டில் எல்லாம் வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க. சரின்னா அவங்களோட விருப்பம் சொல்லி நிறையா தான் உங்கள் வீட்டில் கீழேலாம் அப்பப்போ கொஞ்சம் கட் பண்ணி விடுவாங்க. அதனால் நானும் போய் வேணுங்கிற அளவு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் காந்தாரி மிளகாய் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இதுவும் கேட்டிருந்தாங்க. இது விதைகளுக்காக கொஞ்சம் விட்டுருந்தாங்க அவங்க வீட்லேயும் சமைக்காமல். அப்புறம் வாடாமல்லி பூக்கள் விதையும் கேட்டிருந்தாங்க. இதில் நல்லா காய்ஞ்ச பூக்கள், ரொம்ப நாளான பூக்கள்லாம் பறித்து எடுத்துக்கிட்டாச்சு. ஆக்சுவலாக இந்த செடி வந்து நான் ரோட்டில் போகிற வழியில் முளைச்சி கிடந்தது. அப்படி தான் எங்கள் வீட்டில் கொண்டு வந்து வச்சோம். அப்புறம் என் தங்கச்சியும் அங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் மலையில் உடஞ்சி போன ட்ராகன் ஃப்ரூட்ஸ்லாம் எப்போதும் அவங்க டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க வேறு இடத்துக்கு. இந்த வருஷம் இருக்கட்டும், யாராவது கேட்டால் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அதனால் அவங்க ஓரமாக எடுத்து வச்சுட்டாங்க. அப்புறம் வெட்டிவேர், இது ரொம்ப கஷ்டம். இது கட் பண்ணி எடுக்கிறது, அதை தோண்டி எடுக்கிறது அவ்வளோ கடினமாக இருக்கும், எடுக்கவே முடியாது. அதனாலே நான் அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதே இல்லை. இருந்துட்டு போட்டோம் தோட்டத்தில். ஆனால் அதை போய் நம்ம கடப்பாரை வச்சு நோண்டி எடுத்தோம்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். இந்த தடவை பூக்கள் கூட விட்டுருச்சு. ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கரெக்ட் டைம் இது. ஆனால் என்னால் அந்த கடப்பாரை போட்டு நோண்ட முடியாதுங்கிற காரணத்துக்காகவே நான் விட்டுருவேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இதை பறித்தேன். இது 2 பேருக்கு பறித்தது. இது எப்படி இருந்தாலும் முளைச்சிக்கும். இது என்ன சின்னதாக அனுப்பியிருக்காங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க, நல்லா முளைச்சி வந்துடும். நானும் ஒரு சின்னதாக ஒரு கட்டிங்ஸ் தான் வச்சேன். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நிறைய பேர் இலைப்பிரண்டை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் இன்னும் யாருக்குமே அதை என்ன ஷேர் பண்ணல. எடுத்து கீழே வச்சுட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது அதோட க்ரோத்து. தொட்டியில் வச்சுட்டேன், வீட்டுக்குள்ளே கீழே வச்சுருக்கேன். அப்புறம் வெளியில் காம்பவுண்டில் நல்லா வெயில் பட்டால் வளருமோ அப்படின்னு சொல்லி இங்கிட்டு வெளியிலையும் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. வெயில் பட்டோன்னே தான் கொஞ்சம் நல்லா வளர்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்புறம் வீட்டுக்குள்ளே வேறு கொஞ்சம் ஒரு 3 கட்டிங்ஸ் வச்சுருக்கேன். அதுவும் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. மார்னிங் சன்லைட் நல்லா படுற செடி வெளியில் உள்ளதான் கொஞ்சம் வேகமாக வளர்ந்த மாதிரி தெரியுது. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. கட்டாயமாக இதெல்லாம் வளர்ந்தோன்னே எப்படியும் ஒரு 2 மாதம் ஆகும். ஷேர் பண்ணுவேன்.
கொரியர் ஆஃபீஸ் கொண்டு வந்தாச்சு. நன்றி.